எளிமையாக ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ மற்றவங்களை நேசி. நீ மற்றவங்களை நேசிச்சா அதனால் நீ என்னுடைய சீஷன். இப்போ நீங்கள் அவருடைய சீஷலாக இருக்க விரும்பினா என்ன பண்ணணும்? ஒருவரோடு உள்ள ஒருவருக்குரிய அன்பு பெருகணும். அன்பு இல்லைன்னா வம்பை தான் வாங்கிட்டு வருவோம் நாம். அன்பு இருந்துச்சுன்னா அங்கே வம்பே இருக்காது. உண்மைதானே? அன்பினால் எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம்? சாதிக்க முடியும். கோபத்தினால் சாதிக்க முடியாதெல்லாம் அன்பினால் சாதிக்க முடியும். அப்போ இந்த 2 வார்த்தைகள் எவ்வளோ அழகாக யோவான் பதிவு பண்ணி வைத்திருக்காரு பாருங்க. நான் உன்னை நேசித்தது போல நீ ஒவ்வொருவரையும் நேசியுங்கள். நீங்கள் அப்படி நேசிப்பீர்கள் என்றால் என்னுடைய சீஷர்களாய் இருப்பீர்கள். யார் அறிந்து கொள்வார்கள்? ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் இயேசுடைய சீஷர்கள் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். சொல்லியிருக்காங்களா யாரா உங்களை பார்த்து? நீங்கள்லாம் நல்ல கிறிஸ்தவன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லலைன்னா இனி சொல்கிற அளவுக்கு நடந்துங்க. மாறணும். நாம் ஏன் சபை கூடி வரோன்னா நம்ம எல்லாரும் நல்லவர்களாக இருக்கிறதுனால கூடி வரல, நல்லவர்களாக மாறுறதுக்காக தான் கூடி வரோம்.